ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சட்டுன்னு 5 நிமிஷத்தில் ஒரு காளான் ரெசிபி ரெடி பண்ணிடலாமா? இது சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் ஒரு நல்ல காம்பினேஷனும் கூட. நம்ம அதுக்கு மிக்ஸி ஜாரில் பூண்டு, இஞ்சி, கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, கருவேப்பிலை சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் விட்டு அது கூடவே சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் இது கூடவே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு அதை பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம லைட்டாக அதை வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சிங்களா? இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் இருக்கிற விழுதையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதை அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், பச்சை வாசனை போயிடுச்சு, கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலரி விட்டுருங்க. கலரி விட்டுட்டு இப்போ நம்ம இது வேகிறதுக்கான 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம கொஞ்சமாக கலரி விட்டுடலாம். காளான் சீக்கிரம் வெந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை 2 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு காளான். காளானில் விட்டமின் டி இருக்கிறதால அது நம்ம எலும்புகளுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். இது ஒரு நல்ல சைவ உணவும் கூட. இதில் நல்ல ப்ரோட்டீன்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதனால் இதை மிஸ் பண்ணாதீங்க. இது கூடவே நான் துருவி வச்சுருக்கேன் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு கஸ்தூரி மெட்டியும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது சப்பாத்திக்கு நல்ல காம்பினேஷன்.